ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பு ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூடியூப்பில் வந்து நிறைய நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவைன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவர்கிட்ட பர்மிஷன் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பசங்கக்கிட்ட பர்மிஷன், மெயின் உங்கள் சொந்தக்காரங்கக்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும். இதெல்லாம் கேட்டுட்டு அவங்கெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் யூடியூப்பில் வாங்க. யூடியூப்பில் வந்து நல்லது நிறைய இருக்குது, அதை விட நிறைய கெட்டது தான் இருக்குது. ஃபஸ்ட்டு யூடியூப்பை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்குங்க. சில பேருக்கு வந்து தெரியாமலே சும்மா சாதாரணமாக ஒரு வீடியோ போடுவாங்க, ஆனால் அது பயங்கரமாக ரீச் ஆகி எங்கேயோ போய் கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். அதனால் நிறைய ரீச் ஆகிருக்கு, இன்னும் போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது நினைக்கும். ஏன்னு கேட்டிங்களா, பரமபதம் ஆடுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பாம்பு சில பேருக்கு எவ்வளோதான் ஏறினாலும் நல்ல வீடியோ போடுவாங்க, பட் கடிச்சு கீழே வந்துகிட்டே இருப்பாங்க. சில பேர் வீடியோ பார்த்திங்கன்னா மொக்கையாக இருக்கும். சில பேர் வீடியோஸு பார்த்திங்கன்னா அவங்க ஸ்வங்கின மேலே ஏறிடுவாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு தான் யூடியூப்பில் நடக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ யூடியூப்பில் வரவங்க கண்டிப்பாக யூடியூப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, நல்ல விஷயம் நிறைய இருக்குது. இதில் வந்து நல்லா ஒரு வருமானம் ஈட்டலாம், நம்ம ஃபேமஸ் ஆகலாம். அப்படி இருக்கிறவங்க தாராளமாக வாங்க. யூடியூப்பில் எனக்கு பயமாக இருக்குது, அதை விட ஜாஸ்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்தீங்கன்னா என்ன உன் மூஞ்சி இப்படி இருக்குது வீடியோ போடுறது பார்த்தாங்கன்னா கமெண்ட் போடுவாங்க. பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது லைவ் போடணும். லைவ் போட்டால் அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது லைவில் வந்து பேட் கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இதெல்லாம் சமாளித்து நல்லா திடமாக இருக்கிறவங்க, இதெல்லாம் நான் பெரிய விஷயமே கிடையாது, நான் நல்லா பண்ணுவேன் யூடியூபு அப்படின்னு தாராளமாக வந்து இதெல்லாம் தாங்கிக்கணும். அழுமூஞ்சி எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப சோர்ந்து போய்ட்டு அழுகிறது, இதெல்லாம் என்னால் தாங்க முடியாது அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த எமோஷ்னல் ஆகிறவங்க இந்த யூடியூப் பக்கமே வராதிங்க. ஏன்னா இதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு வேலைக்கு போகிறோம், மாதம் சம்பளம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் எப்படி ஒர்க் பண்ணுறோம், டெய்லி வேலைக்கு போகணும், அப்போ தான் மாதம் சம்பளம். அதே மாதிரி யூடியூப்பில் நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வீடியோவை தயவு செஞ்சு நீங்கள் போடுங்க. அடுத்தவங்களை பார்க்க தேவையில்லை, நல்லா உங்களுக்கு என்ன வருதோ அந்த வீடியோவை நீங்கள் போடுங்க. நான் இதில் இருப்பேன், எனக்காக இதெல்லாம் சமாளித்து என்னால் வந்து யூடியூப்பில் மேலே மேலே வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் வாங்க. ஆனால் இந்த எமோஷ்னல், இந்த பேட் கமெண்ட் பார்த்துட்டு அழுறது, நீ என்ன நடிக்கிற, உன் முகமே நல்லா இல்லை, நீ கருப்பாக இருக்க அப்படின்னு சொன்னாலும் உடனே ஃபீல் பண்ணுறவங்க இப்படிலாம் இருந்தால் தயவு செஞ்சு வேண்டாம். ஆனால் இதையும் சமாளித்து நான் வருவேன்றவங்க தாராளமாக யூடியூப்பில். ஆனால் நல்ல ஒரு இடம் யூடியூப்பு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் சமாளித்து இருக்கிறவங்க தாராளமாக யூடியூப்பில் வாங்க. நல்ல ஒரு இது இருக்குது. பட் இதில் வந்து வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும். யூடியூப் லைவ் போடாமலே வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கலாம். நீங்கள் வீடியோ போடணும், டெய்லி வீடியோ போடணும். அதில் எப்படி வாட்ச் ஹவர்ஸ், எப்படி நான் எப்படி வாட்ச் ஹவர்ஸ் எடுத்தேன், யார்கிட்டலாம் கொடுத்தேன் அந்த வாட்ச் ஹவர்ஸ்க்கு மறுபடியும் எப்படின்னா அந்த இதுவெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். யூடியூப்பு வரலாமா வரக்கூடாதா, நல்லதா கெட்டதா, நிறைய பேர் குழம்பிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கேள்வி எல்லாமே என்னுடைய கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து யூடியூப்பில் அனுபவப்பட்டதை கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் ஆன்சரும் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன வாட்ச் ஹவர்ஸ் எப்படி எடுக்கணும், அதுக்கு என்னென்ன கற்றுக்கணும், எப்படி யார்கிட்ட இல்லை உங்களுக்கே தெரியுமா அப்படின்றனா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். கண்டிப்பாக யூடியூப்பில் வரணுமா வேணாமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் வந்து நாசமாக போகணும். அதெல்லாம் தாண்டி இருக்கிறவங்க இருக்காங்க, பெரிய ரீச்செல்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக முடியுன்றவங்க வரலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் எதுனா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவாக இருந்தால் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றி.